இது சுமார் ஒரு 7 மணி இருக்கும். பையனை அடிச்சிட்டாங்கன்னு இவனுக்கு ஃபோன் வந்துச்சு. பாப்பா ஃபோன் அடிச்சுது. போய் பார்த்தா எல்லாம் கூட்டமாக இருந்தாங்க. சரின்ட்டு என்னடான்னா குளத்துக்கு வந்தேன், என்னை பிடிச்சி அடிச்சிட்டாங்க, வெட்டுத்தனமாக போலக்கு. நீ ஏன்பா அங்கே வந்தேன்னு சொல்லிட்டு ஆச்சிட்டு அது நேராக ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அடிப்பட்டதுக்கு காயத்துக்கெல்லாம் போய்ட்டு ஜிஹெச்சில் அட்மிஷன் போட போனோம். ஜிஹெச்சில் டாக்டர் இல்லை, காலையில் வாங்கன்ட்டாங்க. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு அதோட நேரம் அங்கே வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு 1:30 மணி வரைக்கும் பையன் என் கூட தான் இருந்தான். சரின்ட்டு படுப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தலைவலின்னு தாங்களே, எனக்கு நான் ஹார்ட் பேஷண்ட்டு, அதோட மாத்திரையை போட்டு படுத்துட்டேன். 2:50 இருக்கும் எனக்கு ஃபோன் அடித்தாங்க. 2:30 இருக்கும் எனக்கு ஃபோன் அடித்தாங்க. ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் அடித்து அவங்கள அரெஸ்ட் பண்ணணும், அவங்க வீட்டை காட்டுங்க வாங்கன்னு. நான் இங்கேருந்து போனேன். அந்த தரப்பு பொண்ணு வீட்டு தரப்பு என்ன பண்ணாங்க, என்னை அடிக்க வந்துட்டாங்க. நான் பேசிக்கிட்டே போவோம், போலீஸ்கிட்ட பேசிகிட்டே போவோம். அவங்க நேராக உள்ளே வந்து அவங்கள கையோடு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போனது பிறகு சரி நான் இங்கே வந்து வீட்டுக்கு வந்து இவங்க ஆளை என்னன்ட்டு தம்பியை பார்ப்போன்ட்டு வந்து தேடின ஆள் இல்லை. ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்கலை. சரின்ட்டு எங்கள் அண்ணன் பையன்ட்டெல்லாம் விட்டு எல்லாம் பாருங்கடா அவனை காணும் அப்படின்னு சொன்னேன். அதோட சரின்னுட்டு உட்காந்து அதோட திரும்பவும் எனக்கு போலீஸ் ஃபோன் அடிச்சு எங்கே உங்கள் பையன்கிட்டே இருந்தாங்க. சார் நாங்கள் காலை காணும், நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. திரும்ப வந்து என்னை போலீஸ் அழைச்சிட்டு போயிடுச்சு. அங்கே போனோன்னே ஒரு 6:45 7 மணி இருக்கும். எனக்கு தகவல் கிடைச்சிது. எங்கள் அண்ணன் தான் ஃபோன் அடிச்சு சொன்னார், இதுமாரி கொன்னுட்டானுடா தம்பியை அப்படின்னு சொல்லி. அதோட ஃபோன் அடிச்சோடனே எனக்கு கேட்டோடனே அங்கேயே எனக்கு நெஞ்சு வலி கண்டு ஆசைப்படுத்துட்டேன். திரும்ப போலீஸு என்னை அழைச்சிட்டு போய் வாசல்லே நீ போய் உடம்பை பார்த்துக்கன்னு விட்டுட்டு ஜிஹெச் வாசலில் அப்படியே போயிட்டு அப்புறம் என் தம்பி தான் வந்து என்னை ஆஸ்பத்திரியில் ஐசிசி அது இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு என்னை அழைச்சிட்டு வந்தான். அதான் நானும் என் பிள்ளை மூஞ்ச கூட பார்க்கல. உங்க 2 பேரும் காதல் லவ் பண்ணுற முன்னே உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுங்க ஐயா. ஒரே பையன் பொண்ணு ஒன்று இருந்துச்சு, மூத்த பொண்ணு. அது சின்ன வயசுலேயே இறந்துட்டு. இவன் ஒரே பிள்ளை, ஒன்றும் போயிட்டு